ஹல்லேலூயா. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளின் அடுத்த தலைமுறைக்கான ஜெபத்திற்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். ஒவ்வொரு வாரமும் நாம் இப்படி கூடி நம்முடைய பிள்ளைகளுக்காக, நம்முடைய சந்ததிக்காக, அடுத்த தலைமுறைக்காக ஜெபிக்கிற இந்த ஜெபத்திலே உங்களில் அநேகர் பலன் அடைகிறீர்கள், ஆறுதல் அடைகிறீர்கள். ஆகவே நீங்கள் இப்பொழுது எங்களோடு கூட இணைந்திருப்பது எங்களுக்கு மகிழ்ச்சி. இணைப்பில் இணைந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வாழ்த்துகிறேன். அதே போல் யூடியூபிலும் ஃபேஸ்புக்கிலும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிற உங்கள் எல்லாரையும் கூட நாங்கள் வாழ்த்துகிறோம். இந்த நாளின் நிகழ்ச்சியை ஜெபத்தோடு நாம் துவங்க போகிறோம். எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை நாம் நோக்கி பார்க்கலாம். அன்பின் ஆண்டவரே, பரலோக பிதாவே, நன்றி நிறைந்த உள்ளத்தோடு உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ப்ரேயர் நம்முடைய கரத்திலே கொடுத்து நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். அடுத்த தலைமுறைக்காய் ஜெபிக்கிற இந்த ஜெபத்திலே தேவரீருடைய கிருபையின் கரம் எங்களோடு தொடர்ந்து வழி நடத்த வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிற ஐயா. ஆண்டவரே, அன்றைக்கு நீர் கண்ணீர் விட்டு எருசலேமின் குமாரத்திகளை பார்த்து உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் அழுங்கள் என்று சொன்னீர். இந்த நாட்களிலும் எங்கள் பிள்ளைகளுக்காக மட்டுமல்ல, முழு உலகத்திலும் இருக்கிற எல்லா வாலிபர்களுக்காக, அடுத்த தலைமுறைக்காக, ஆண்டவரே அவருடைய பாதுகாப்பிற்காக, ரட்சிப்பிற்காக, அவருடைய ஆசீர்வாதத்திற்காக, மனமாற்றத்திற்காக ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்க வந்திருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு கூட இருந்து இந்த நாளின் ஜெபத்தை நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். இணைப்பில் இணைந்திருக்கிற எல்லார் மேலும் உடைய கிருபை ஊற்றப்படுவதாக. துவக்கம் முதல் முடிவு வரைக்கும் கர்த்தர் பொறுப்பெடுத்து நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும் உள்ளது. இன்றைக்கும் ஒரு பாடலை பாடி நாம் தேவனை துதித்து மகிமைப்படுத்தி இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிக்கலாம். நீங்கள் எந்த இடத்தில் இருந்தாலும், ஒருவேளை தனிமையில் இருப்பீர்கள் என்றால் நீங்களும் ஜெப நிலைமையிலே நன்றாய் கரங்களை தட்டி கர்த்தரை உயர்த்தி எங்களோடு கூட உற்சாகமாய் தேவனை புகழ்ந்து பாடுங்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்று கர்த்தர் கொடுத்த அந்த புதிய நாளுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோமா? கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து நன்றி உலகத்தோடு, நன்றி நிறைந்த இதயத்தோடு என்றும் ஆனந்தம் இயேசு தருகிறார். இருக்கிற இடத்துல கரங்களை தட்டி, என்றும் ஆனந்தம் இயேசு தருகிறார், என்றும் ஆனந்தம் இயேசு தருகிறார். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன், துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். ஹல்லேலூயா. ஆனந்தமே ஹல்லேலூயா, ஆனந்தமே ஹல்லேலூயா, ஆனந்தமே ஹல்லேலூயா, ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன், துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். உன்னதன் மறைவில் வல்லவன் நிழலில் என்றும் தங்குவே, உன்னதன் மறைவில் வல்லவன் நிழலில் என்றும் தங்குவே. தேவனை நோக்கி அடைக்கல பாறை என்றே சொல்லுவே, தேவனை நோக்கி அடைக்கல பாறை என்றே சொல்லுவே. ஹல்லேலூயா. ஆனந்தமே ஹல்லேலூயா, ஆனந்தமே ஹல்லேலூயா, ஆனந்தமே ஹல்லேலூயா, ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன், துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். தமது சிறகால் என்னை மூடி காத்து நடத்துவார், தமது சிறகால் என்னை மூடி காத்து நடத்துவார். அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடகம், அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடகம். ஹல்லேலூயா. ஆனந்தமே ஹல்லேலூயா, ஆனந்தமே ஹல்லேலூயா, ஆனந்தமே ஹல்லேலூயா, ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன், துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். ஹல்லேலூயா.
தேவாதி தேவனே, எங்களுக்கு எப்பொழுதும் மனதில் மகிழ்ச்சியை கொடுத்திருக்கிறீர். கிறிஸ்து இயேசுவுக்குள் எங்களுக்கு சமாதானத்தை கொடுத்திருக்கிறீர். எந்த சூழ்நிலைமையிலும் ஆண்டவரே உம்மை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைய எங்களுக்கு விசுவாசத்தை கொடுத்திருக்கிறீர். அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம் அப்பா. நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் தேவனே. ஸ்தோத்திரம்ப்பா. தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. இந்த அடுத்த தலைமுறைக்கான இந்த ஜெபத்தை ஆண்டவர் ஆசீர்வதித்து வருகிறார். நாம் பைபிள் கால்ஸ்லே முதலாவது துவங்கிய இந்த ஜெபமானது உலகத்தின் பல நாடுகளிலும் அநேகரால் துவங்கப்பட்டு ஆண்டவர் மகிமையாய் இந்த ஜெபத்தை நடத்தி கொண்டு வருகிறார். ஆகவே நீங்களும் உற்சாகத்தோடு நீங்கள் இருக்கிற பகுதிகளிலே 4 பேர் 5 பேராக சேர்ந்து இப்படிப்பட்ட ஜெபத்தை துவங்குவதற்கு உங்களை நாங்கள் உற்சாகப்படுத்துகிறோம். சரி, இன்றைக்கும் கூட ஒரு வேத பகுதியை நாம் வாசிக்க போகிறோம். அந்த வேத பகுதியின் அடிப்படையில் இன்றைக்கு நாம் ஜெபிக்க போகிறோம். சங்கீதம் 23ஆம் சங்கீதத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். Psalms 23. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சியடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் வைத்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்து நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடே கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். அற்புதமான ஒரு சங்கீதம், தாவீது எழுதிய சங்கீதம். சங்கீதக்காரனாகிய தாவீது ஒரு மெய்ப்பனாய் இருக்கும் பொழுதே ஆண்டவரை மிகவும் நேசித்து வாழ்ந்தவன். அவன் ஒவ்வொரு நாளும் கின்னரம் வாசித்து தேவனை புகழ்ந்து பாடி பாடல்களால் தேவனை மகிமைப்படுத்தின தேவனுக்கு பிரியமான ஒரு மகன். அவர் எழுதின அந்த சங்கீதத்தின் இந்த 6 வசனங்களை வைத்து இன்றைக்கு நம்முடைய தலைமுறைக்காய் நம்முடைய பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த சங்கீதத்தின் முதல் வசனம் சொல்கிறது, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். இது சாதாரணமாக வராது. ஒரு மேய்ப்பன் எப்படி தன்னுடைய ஆடுகள் மேல் கரிசனை உடையவனாய் தன்னுடைய ஆடுகளை காத்து நடத்துகிறானோ, அதே போல அந்த ஆடுகள் அவனை எவ்வளவாய் நேசித்து அவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறது என்பதை தாவீது அறிந்திருந்தார். ஆகவே ஆண்டவர் எனக்கு ஒரு மேய்ப்பனாய் இருக்கவும், நான் அவருடைய மந்தையின் ஆடாய் இருக்கவும் ஆண்டவர் எனக்கு அனுக்கிரகம் செய்ய வேண்டும் என்று ஜெபித்திருக்கிறார். இட்ஸ் அ பர்சனல் ரிலேஷன்ஷிப். இது மேய்ப்பனுக்கும் ஆடுகளுக்கும் இருக்கிற ஒரு உறவை குறித்து சொல்லுகிற ஒரு வசனம். இன்னைக்கு நாம் ஜெபிக்க போகிறோம். நம்முடைய பிள்ளைகள் ஆண்டவர் என்றால் அதை ஒரு டேட்டி மாதிரி தான் நினைக்கிறார்கள், ஒரு தெய்வம், அவ்வளவுதான். அவர்களுக்கும் ஆண்டவருக்கும் இருக்கிற ஒரு தனிப்பட்ட உறவானது பல வேளைகளில் தேவைகள் வரும்பொழுதுதான் அந்த உறவில் அவர்கள் நிலைத்திருக்கிறார்கள். தேவைகள் வரும்பொழுது அந்த உறவை தேடுகிறார்கள். ஆனால் என்னாலும் இந்த தேவன் என் ஆண்டவராய் இருக்கிறார், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், என் ரட்சகராய் இருக்கிறார், he is my savior, he is my God என்ற அந்த தனிப்பட்ட உறவு இன்றைக்கு குறைந்து போயிருக்கிறது. ஜெபிக்க போகிறோம். சபையில் உள்ள தேவனுடைய பிள்ளைகளுக்கும் இந்த முழு உலகத்தில் உள்ள வாலிபர்களும் ஆண்டவரை இரட்சகராயும் மேய்ப்பராயும் ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு அவரோடு இருக்கிற உறவிலே வளரும்படி ஜெபிக்க போகிறோம். நாம் ஜெபம் பண்ணலாம். கிருபை மிகுந்த நல்ல ஆண்டவரே, இந்த ஜெப வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த மாலை வேளையில் ஆண்டவரே எங்களோடு கூட ஆண்டவரே அடுத்த தலைமுறைக்காக ஆண்டவரே பல தேசங்களிலிருந்தும் பல பட்டணங்களிலிருந்தும் குடும்பங்களிலிருந்தும் தொழிற்சாலையிலிருந்தும் ஆண்டவரே இன்ஸ்டிடியூஷனிலிருந்து ஆண்டவரே இந்த ஜெபத்தில் பங்கெடுத்து கொண்டிருக்கிற உமது பிள்ளைகளுக்காக பாரத்தோடு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், கர்த்தரின் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாட்சி அடையேன் என்று சொல்லுகிறானே ஆண்டவரே. அவனுடைய வாழ்ந்த நாட்களில் ஆண்டவரே ஒரு வனாந்திரமான வாழ்க்கையாக இருந்தாலும் கர்த்தர் அவனோடு இருந்து அவனுடைய வனாந்திரமான பாதைகள் எல்லாம் ஆண்டவரே அவனை செழிப்பாக மாற்ற செய்து ஆண்டவரே கர்த்தரோடு நடப்பதற்கு அவனுக்கு நீர் செய்த தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் எங்கிருந்தாலும் ஆண்டவரே, வெளி தேசத்திலும் உள் தேசத்திலும் வெளி பட்டணங்களில் இருந்தாலும் கூட ஆண்டவரே, நாங்கள் செய்கிற வேலை எதுவாக இருந்தாலும் ஆண்டவரே தாவீதோடு நடந்த கர்த்தர் எங்களோடு கூட நடக்கும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் சபையில் உள்ள மக்களோடு நடக்கும்படியா ஜெபிக்கிறோம். எங்களுடைய ஆண்டவரே கொலிக்கோடு நடக்கும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய ஒர்க்கர்ஸோடு நடக்கும்படியா ஜெபிக்கிறோம். எங்களுடைய அதிகாரிகளோடு கூட தேவன் நடக்கும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தாவீது சொல்வதை போல நாங்களும்
சொல்கிறோம். கர்த்தர் என் மெய்ப்பெரா இருக்கிறார், நான் தாட்சி அடையேன் ஆண்டவரே. அநேக குறைகள் இருந்தாலும் ஆண்டவரே, குறைகளை காட்டிலும் ஆண்டவரே பெரிய தேவன் எங்களோடு கூட இருக்கிறது. எங்களுடைய குறைகள் எல்லாவற்றையும் நிறைவாக மாற்ற செய்ய போகிற இந்த தயவுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எத்தனை பிள்ளைகளுக்காக ஆண்டவரே பாரத்தோடு கண்ணீரோடு ஜெபிக்கிற பெற்றோர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவருடைய ஜெப வாழ்க்கையை கண்டு ஆண்டவரே, அவருடைய வாழ்க்கையினுடைய விசுவாசத்தை கண்டு ஆண்டவரே, ஆண்டவரே தாவீதை போல ஆண்டவரே, ஆண்டவரே தோய்ந்து போன நிலைமை இருந்தாலும் ஆண்டவரே ஒரு கம்பீரமான ஒரு வார்த்தை எங்களுடைய பெற்றோர்கள் சொல்லட்டும் ஆண்டவரே. கர்த்தர் என் மெய்ப்பராக இருக்கிறார், நான் எதை குறித்தும் கவலைப்பட மாட்டேன். எங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை அவர் பார்த்துக் கொள்வார், எங்களுடைய பிள்ளைகளுடைய வேலைகளை பார்த்துக் கொள்வார், எங்களுடைய பிள்ளைகளுடைய படிப்பை பார்த்துக் கொள்வார் என்று விசுவாச அறிக்கை செய்ய உதவி சென்று ஜெபிக்கும். கர்த்தர் தாவீதோடு நடந்து அவருடைய குறை எல்லாவற்றையும் நிறைவாக செய்த கர்த்தர் எங்களுடைய வாழ்க்கையில நடக்கும்படியா ஜெபிக்கிறோம். இந்த ஜெப வேலை முழுவதும் தேவன் பொறுப்பெடுக்கும்படியா ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தியும் கருத்துக்குள்ள அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். சகல துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அப்படியே இணைந்து கொள்ளுங்கள். எல்லாரும் உங்கள் கரங்களை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி நம்முடைய பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார் என்ற வார்த்தையின்படி எங்கள் பிள்ளைகளுக்கு நீர் மேய்ப்பராய் மாறப்போகிறதற்காய் நன்றி. எங்கள் சந்ததிக்கு நீர் இரட்சகராய் மாற வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் ஐயா. எங்கள் பிள்ளைகளுக்காக மட்டுமல்ல, எங்கள் சபையில் உள்ள பிள்ளைகளுக்காய் மட்டுமல்ல, எங்கள் பட்டணத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்காய் ஆண்டவரே, எங்கள் தேசத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்காய், முழு உலகத்திலும் இருக்கிற வாலிப பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். எல்லாரையும் ஆண்டவர் ரட்சிக்க வேண்டும் ஆண்டவரே. உம்முடைய ரட்சிப்பு கிரியை செய்ய வேண்டும் ஆண்டவரே. உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தம் சகல பாவங்களை நீக்கி எங்களை ரட்சிக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. உங்க ரத்தம் கழுவட்டும் அப்பா. எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணலாமா? என் குடும்பத்தை உங்க ரத்தம் கழுவட்டும், என் பிள்ளைகளை உம்முடைய ரத்தம் கழுவட்டும், எங்கள் சபையில் உள்ள பிள்ளைகளை உம்முடைய ரத்தம் கழுவட்டும் ஆண்டவரே. தூய ஆவியானவர் ஆண்டவரே துணை செய்வீராக, உணர்த்துவீராக. கர்த்தரை இரட்சகராய் ஏற்றுக்கொள்ள ஒரு மனம் திரும்புதலை தரும்படியா ஜெபிக்கிறோம். மனம் திரும்புதல் உண்டாகட்டும் ஆண்டவரே. இன்றைக்கு உம்முடைய பாதங்களை பற்றி ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே முழு உலகத்திலும் வாலிபர்களுக்கு மத்தியில் ஒரு பெரிய ரட்சிப்பு உண்டாகட்டும் என்று சொல்லி ஜெபம் பண்ணுகிறப்பா. உம்மை மெய்ப்பராய், இரட்சகராய், ஆண்டவராய், தேவனாய் இந்த பிள்ளைகள் ஏற்று வாழ கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ராஜாதி ராஜா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு நல்ல நன்றி சொல்லுங்க. நீங்க நிச்சயமா ரட்சிப்பீங்க ஆண்டவரே. நீர் மேய்ப்பராய் மாறுவீங்க ஆண்டவரே. நீங்க துணையா இருப்பீங்கப்பா. உங்களுக்கு நன்றி என்று சொல்லலாமா? ஒரு பாடலை பாடி நாம் தேவனை மகிமைப்படுத்தலாம். என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பதீது. என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பதீது. என்னை அவர் பசும்புன் பூமியிலே என் நேரமும் நடத்திடும் போதினிலே, என்னை அவர் பசும்புன் பூமியிலே என் நேரமும் நடத்திடும் போதினிலே, என்றும் இன்பம் ஆஹா, என்றும் இன்பம் ஆஹா, என்றென்றும் இன்பம் அல்லவா. என்றும் இன்பம் ஆஹா, என்றும் இன்பம் ஆஹா, என்றென்றும் இன்பம் அல்லவா. என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பதீது. என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பதீது. ஆமாண்டவரே, நீர் எங்களுக்கு மேய்ப்பராய் இருக்கிறீர். குறைவே இல்லை. எங்கள் பிள்ளைகளை எல்லாம் ரட்சித்து நடத்துவீங்கப்பா. கோடான கொடி ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் அடுத்து எழுதுகிறார். வசனம் 2 நாம் வாசிக்கலாம். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அருமையான வசனம். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். இந்த வசனத்துக்கு நான் இப்படி ஒரு பெயரிட விரும்புகிறேன். காட் கண்ட்ரோல்டு லைஃப். ஆண்டவரால் ஆளுகை செய்யப்படுகிற ஒரு வாழ்க்கை. உங்களுக்கெல்லாம் ஆசை இல்லை? என் பிள்ளைய ஆண்டவர் ஆளுகை செய்து நடத்தினால் எவ்வளவு நலமாக இருக்கும். என் பிள்ளைகளெல்லாம் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருந்தால் எவ்வளவு நலமாக இருக்கும். வேதம் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறது. உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உன் பிள்ளைகளின் சமாதானம் பெரிதாக இருக்கும்.
இரட்சகரிடத்தில் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, நீர் எங்கள் பிள்ளைகளை ஆளுகை செய்து புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் ஆர்ப்பரிப்புள்ள ஒரு வாழ்க்கை அல்லது குழப்பம் நிறைந்த கலக்கம் நிறைந்த அந்த உலகத்திலே எங்கள் பிள்ளைகள் உம்மாலை ஒரு அமர்ந்த தண்ணீரின் அனுபவத்துக்குள் உமக்குள் இருக்கிற உறவுக்குள் நடத்தப்பட வேண்டும். ஆண்டவரே, ஆளுகை செய்யுங்க. ஜெபிக்கலாமா? நல்ல பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. இந்த நேரத்திலும் அடுத்த சந்ததிகளுக்காக, தலைமுறைகளுக்காக உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கிற எல்லா குடும்பத்தின் வாலிபர்களுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. சங்கீதக்காரன் ஜெபிப்பது போல அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார் என்ற வார்த்தையின்படி தாவீதை போல ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் கர்த்தர் நடத்துகிற ஆண்டவரே கிருபையை கொடுக்க வேண்டும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தருடைய நடத்துதல் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் உண்டாக வேண்டும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்கள் வாழ்க்கையின் வழி நடத்துதலுக்காக ஜெபிக்கிற உம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில கர்த்தருடைய சரியான நடத்துதல் உம்முடைய பிள்ளைகளுக்கு உண்டாவதாக சொல்லி ஜெபிக்கிறோம் அப்பா. விசேஷமாய் இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கிற அன்றைய உலகம் எங்கிலும் இருக்கிற எல்லா வாலிப பிள்ளைகளையும் கர்த்தருடைய ஆளுகையின் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தருடைய வல்லமையின் ஆளுகையின் கரத்துல இப்பொழுது நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த பிள்ளைகள் பிசாசின் கரத்தில் இருப்பார்கள், ஆனால் இன்றைக்கு உங்க ஆளுகையின் கரத்துல அந்த பிள்ளைகளை நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தர் ஒருவரே ஆளுகை செய்து நடத்துவீராக. எந்த இடத்தில் இருந்தாலும் கர்த்தருடைய ஆளுகை இருக்கட்டும், எங்கு சென்றாலும் கர்த்தருடைய ஆளுகை இருக்கட்டும், என்ன செய்தாலும் கர்த்தருடைய ஆளுகை இருக்கட்டும். தேவ நடத்துதலின் ஆளுகை எல்லா பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் இப்பொழுது உண்டாகட்டும் சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அன்றைய பிள்ளைகள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா குழப்பங்கள் விலகுவதாக, எல்லா பயங்கள் விலகுவதாக, எல்லா திகில்கள் விலகுவதாக. நாங்கள் வாழ்க்கையில கலங்கி போய் இருக்கிற பிள்ளைகளுக்கு இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தெளிவான நடத்துதல் உண்டாவதாக. அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார் என்ற வார்த்தையின்படி அமர்ந்த ஆண்டவரே நம்பிக்கையான அமைதலான ஆண்டவரே அந்த வாழ்க்கைக்கு நேராக பிள்ளைகளை கர்த்தர் நீங்க நடத்துங்கன்னு சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா. தாவீதை போல அன்றைய உம்மோடு நெருங்கி வாழ்கிற வாழ்க்கையும் உம்மோடு உறவாடுகிற அனுபவமும் எல்லா வாலிப பிள்ளைகளுக்கும் இந்த நாட்களில் உண்டாகட்டும் சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இப்பொழுது ஆண்டவரே பெற்றோர்கள் உம்முடைய சமூகத்தில் எல்லா வைக்கிற விண்ணப்பங்களுக்கும் கர்த்தர் நீர் பதில் தர வேண்டும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. எல்லா பிள்ளைகளையும் அன்றைய உங்க ரத்தத்துக்குள்ள நாங்கள் வேலி அடைத்து ஜெபிக்கிறோம். உங்க பரிசுத்த ஆவிக்குள்ள முத்திரையிட்டு ஜெபிக்கிறோம். கர்த்தர் நீர் ஒருவரே ஆளுகை செய்து பிள்ளைகளை கர்த்தர் நீங்க நடத்த வேண்டும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேவ சித்தத்திற்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே தேவ சித்தத்தின் நடத்துதல்கள் இயேசுவின் நாமத்தினால இந்த ஜெபத்தின் மூலமாய் உண்டாகட்டும் சொல்லி ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தருடைய சித்தத்தின் நடத்துதல், தேவ திட்டத்தின் நடத்துதல், அன்றைய உம்முடைய நடத்துதல் பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும் சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் நீர் ஒருவரே ஆளுகை செய்து நீங்க நடத்த போறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்முடைய கரத்தில் எங்களை முற்றிலுமாய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளை நடத்த வல்லமை உள்ளவர். 139ஆம் சங்கீதத்திலே தாவீது சொல்வதை நான் வாசிக்க விரும்புகிறேன். 139 வசனம் 7. உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன்? உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன்? நான் வானத்திற்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர். நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர். நான் விடியற் காலத்து செட்டைகளை எடுத்து சமுத்திரத்தின் கடையாந்தரங்களிலே போய் தங்கினாலும் அங்கேயும் உமது கை என்னை நடத்தும், உமது வலதுகரம் என்னை பிடிக்கும். ஆண்டவரே, நாங்கள் வானத்திற்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர். பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கே இருக்கிறீர். பூமியின் கடையாந்தரங்களில் போய் தங்கினாலும் உமது வலதுகரம் என்னை நடத்தும் என்ற சங்கீதக்காரனின் அனுபவம் எங்கள் பிள்ளைகளுக்கு சொந்தமாகட்டும். எல்லாரும் வாயை திறந்து சொல்லுங்க, எங்க பிள்ளைகள் இப்படி நடத்துங்கப்பா. உங்க கரம் எங்கள் பிள்ளைகளை ஆளுகை செய்யட்டும். எந்த பட்டணத்தில், எந்த தேசத்தில், எந்த வேலையில, எந்த பள்ளியில், எந்த கல்லூரியில் எங்கள் பிள்ளைகள் இருந்தாலும் மனுஷன் ஆளக்கூடாதப்பா. உலகம் ஆளக்கூடாது, பிசாசு ஆளக்கூடாது, சத்துரு எங்கள் பிள்ளை
பிள்ளைகளை ஆளக்கூடாது. கர்த்தரே எங்கள் பிள்ளைகளை ஆளுவீராக. சாமுவேல் சொன்னது போல நாங்களும் சொல்லுகிறோம், கர்த்தரே எங்கள் பிள்ளைகளை ஆண்டு நடத்துவீராக. பிள்ளைகளின் வாழ்க்கையில கிரியை செய்கிற எல்லா பிசாசின் ஆளுகைகள், சத்துருடைய கிரியைகள் எல்லாவற்றையும் நாங்கள் உடைத்து ஜெபம் பண்ணுகிற ஆண்டவரே. மனுஷிக ஆவிகள், மனுஷிக தூண்டுதல்கள், மனுஷிக உறவுகள், எல்லா சோல் டைஸ் எல்லாம் இயேசு ராஜாவின் நாமத்துல உடைக்கப்படுவதாக ராஜா. ஆண்டவரே, புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் கொண்டு போய் விடுகிற உம்முடைய அன்புக்காக கோடான கொடி ஸ்தோத்திரம். எல்லாரும் சொல்லுங்க, எங்க குழந்தைகளை நடத்துங்கப்பா, எங்க பிள்ளைகளை நடத்துங்கப்பா, எங்க வாலிபர்களை நடத்துங்கப்பா, திருமணமான எங்கள் பிள்ளைகளை நடத்துங்கப்பா. முழு உலகத்திலும் இருக்கிற வாலிபர்களை கர்த்தர் நடத்த வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஆங்காங்கு பிடிங்க ஆண்டவரே. அந்த பிள்ளைகள் எந்த பாவ சிறையில் இருந்தாலும், எந்த உலகத்தின் உச்சியில் இருந்தாலும், எந்த புகழின் உச்சியில் இருந்தாலும், எந்த பணத்தில் மூழ்கி கிடந்தாலும், ஆஸ்தியில மூழ்கி கிடந்தாலும், எந்த நிலைமையில் இருந்தாலும் உங்க கரம் பிடிப்பதாக. ஒரு சவுலை பிடித்தது போல பிடிப்பதாக. புல்லுள்ள இடங்களில் மேய்க்கிறவர், அமர்ந்த தண்ணீர்களை நடத்துகிறவர். நீ பிடித்த பிறகு விட்டுவிடக் கூடாதப்பா. நீங்க நடத்தும்படியா ஜெபிக்கிறேன். எல்லா திருச்சபையின் வாலிபர்களுக்காக ஜெபிக்கிறோம். உலக மாமிசம் பிசாசு அவர்களை பிடித்து விடக்கூடாது. கர்த்தரே இந்த பிள்ளைகளை நடத்த வேண்டும் என்று சொல்லி ஜெபம் பண்றப்பா. இன்றைக்கு இணைப்பில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவருடைய குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரை, நேரலையில் கலந்து கொண்டிருக்கிற பெற்றோர்கள், யூடியூபிலும் தொலைக்காட்சியிலும் இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டிருக்கிற பெற்றோர்கள் கண்ணீரோடு பாரத்தோடு, என் பிள்ளை பிசாசினால் பிடிக்கப்பட்டிருக்கிறான், என் பிள்ளை பிசாசினால் ஆட்கொண்டு நடத்தப்படுகிறான், இரவிலை நித்திரை செய்வது இல்லை, இரவிலை வெளியே சுற்றி திரிகிறான், எத்தனையோ காரியங்களை குறித்து அங்கலாய்க்கிறார்களே, குடிக்கும் வெறிக்கும் மதுவுக்கும் அடிமைப்பட்டு கிடக்கிறான், விடுவிப்பார் இல்லை என்று கதறுகிற பெற்றோருக்காய் ஆண்டவரை, அந்த குடும்பத்தில் உள்ள பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் ஆளுகை செய்வீராக. உங்க வல்லமை இந்த பிள்ளைங்களை விடுதலை செய்யும்படியா ஜெபிக்கிறோப்பா. விடுவித்து உங்க பிள்ளைகளா மாற்றுங்கப்பா. கர்த்தர் அப்படியே செய்ய போகிறதற்காய் கோடான கோடி ஸ்தோத்திரம். அப்படியே கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. அப்படியே கைகளை உயர்த்தி கொள்ளுங்கள். ஹalleluya, ஹalleluya. ஆண்டவருக்கு நன்றி சொல்வீங்க. நீங்க நடத்துவீங்க ஆண்டவரே, நீங்க நிச்சயமாய் நடத்துவீங்கப்பா. ஹalleluya. ஆளுகை செய்கிற ஆவியானவர் சொல்லுங்க, ஆளுகை செய்கிற ஆவியானவர் எங்கள் குடும்பத்தையும், எங்கள் பிள்ளைகளையும், எங்கள் தலைமுறையும், எங்கள் சந்ததியும் ஆளுகை செய்து நடத்துங்கப்பா. Thank you, Jesus. ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவரே. இணைந்து பாடங்களோடு ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவரே. ஆவியானவரே, என் ஆற்றலானவரே. Thank you, Jesus. ஆவியானவரே, என் ஆற்றல் ஆனவரே. நினைவெல்லாம் உமதாகனும், சிந்தையை ஆளுகை செய்யுங்க ஆவியானவரே. பேச்செல்லாம் வார்த்தைகளை ஆளுகை செய்யுங்க ஆவியானவரே. Thank you, Lord. நினைவெல்லாம் உமதாகனும், பேச்செல்லாம் உமதாகனும். Thank you, Lord. நாள் முழுதும் வழி நடத்தும், Jesus. நாள் முழுதும் வழி நடத்தும். உன் விருப்பம் செயல்படுத்தும், உன் விருப்பம் செயல்படுத்தும். ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவரே. எமை ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவரே. அப்படியே கரங்களை உயர்த்தி உம்மால் ஆளுகை செய்யப்பட உங்களுடைய பலிபீடத்தில் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, நீ நடத்த வேண்டும் என்று உங்களுடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறப்பா.
அன்றைக்கு எப்படி ஆபிரகாம் தன் குமாரனாகிய ஈசாக்கை பலிபீடத்தில் கிடத்தினாரோ அதுபோல கர்த்தருடைய பலத்த கருத்துக்குள் நாங்கள் எங்கள் தலைமுறைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். இப்பொழுது இருக்கிற பிள்ளைகளை மட்டுமல்ல, கர்த்தருடைய வருகை தாமதிக்குமானால் அவர்கள் சந்ததி அவருடைய தலைமுறை, ஆண்டவர் இயேசு வருகிற வரைக்கும் இருக்கிற எங்கள் சந்ததிகள் அத்தனையும் ஆண்டவரே உங்க ஆளுகைக்கு ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. நீங்க நடத்துங்க ஆண்டவரே. ஆவியானவரே, ஆற்றலானவரே, ஆவியானவரே, ஆற்றலானவரே, ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவரே. Thank you, Holy Spirit. We give you glory. Hallelujah. Hallelujah. அப்படியே கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. Hallelujah. Hallelujah. ஆதாமை மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவனிலே ஊதி அவனை ஜீவாத்மாவாக மாற்றின ஆவியானவரே, இன்னைக்கு நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம்ப்பா. எங்கள் பிள்ளைகள், எங்கள் சந்ததி, எங்கள் தலைமுறைகளுடைய நாசியில் உம்முடைய சுவாசம் ஊதப்படுவதாக. பாவத்தில் மரித்து கிடக்கிற பிள்ளைகள், தேவ சித்தத்தை அறியாத பிள்ளைகளுடைய நாசியில உங்க சுவாசத்தை ஊற்றுங்க தேவனே. உங்க சுவாசத்தை ஊதுங்க ஆண்டவரே. உயிர்ப்பிக்கப்படட்டும் ஆண்டவரே. உயிர் அடையட்டும் ஆண்டவரே. பலன் அடையட்டும் ஆண்டவரே. காலூன்றி நிற்கட்டும் ஆண்டவரே. உங்களோடு கூட நடக்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய சமூகத்தில் கதறி அழுது ஜெபிக்கிற அந்த அடியார்களுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்பீராக ராஜா. நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொன்னீர். அந்த வார்த்தையின்படியே ஆவியானவரே, ஆற்றலானவரே, ஆவியானவரே, ஆற்றலானவரே, ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தோம் பரிசுத்தமானவரே, ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தோம் பரிசுத்தமானவரே. ஹல்லேலூயா. அசைவாடும் ஆவியானவரே, அசைவாடுங்க ஆவியானவரே. கிரியை செய்யுங்க ஆவியானவரே. இடைபடுங்க ஆவியானவரே. உயிர்ப்பிக்கிற ஆவியானவரே, உயிர்ப்பிக்கிற ஆவியானவரே. காலூன்றி நிற்க வைக்கிற ஆவியானவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உலர்ந்த எலும்புகள் உயிரடைய செய்கிற ஆவியானவரே. சதையினால் மூடுகிற ஆவியானவரே. நரம்புகளை சேர்க்கிற ஆவியானவரே. தோலினால் மூடுகிறவர் அப்பா. ஜீவ சுவாசத்தை ஊற்றுகிறவர். காலூன்றி நிற்க செய்கிறவர். சேனையாய் எழுப்புகிறவர் அப்பா. ஒரு வாலிப சேனையை எழுப்புங்க. நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். உம்முடைய ஆளுகைக்குள்ளான ஒரு வாலிப சேனை, உங்க சித்தத்தை செய்கிற ஒரு வாலிபர் கூட்டம், உங்க விருப்பத்தை நிறைவேற்றுகிற ஒரு வாலிப சேனையை எழுப்பி தரும்படியாய் ஜெபம் பண்ணுகிறோம்ப்பா. எங்களை முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்கிறோம். ஆவியானவரே, என் ஆற்றல் ஆனவரே. எல்லாரும் இணைந்து சொல்லுங்க. ஆவியானவரே, ஹல்லேலூயா. என் ஆற்றல் ஆனவரே, ஆவியானவரே, எங்கள் ஆற்றல் ஆனவரே, ஆவியானவரே, என் ஆற்றல் ஆனவரே,
தேங்க்யூ லார்ட். எங்கள் ஜெபத்தை கேட்டதற்காய் நன்றி. எங்கள் தலைமுறையை நீங்க ஆளுகை செய்து நடத்த போறதற்காய் நன்றி. இந்த விண்ணப்பங்களில் ஒன்று கூட தரையில் விழாதப்பா. இந்த பாடலின் வரிகள் கூட ஜெபமாய் உம்முடைய சமூகத்தில் ஏறெடுக்கப்படுகிறதற்காய் உங்களுக்கு நன்றி. கோடான கொடி ஸ்தோத்திரம் அப்பா. In Jesus name we pray. Amen. Hallelujah. சங்கீதம் 23. அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். இந்நாட்களில் எவ்வளோ வாலிபர்கள் உள்ளத்தில் உடைக்கப்பட்டவர்களாய், நொறுக்கப்பட்டவர்களாய் கண்ணீரின் பாதையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தகப்பனை இழந்தவர்கள், தாயை இழந்தவர்கள், வறுமை கோட்டுக்கு கீழே வாழுகிறவர்கள், தரித்திரத்தில் வாழுகிறவர்கள், வேலை இல்லாதவர்கள், வீதியிலே துரத்தப்பட்டவர்கள், முடமாய் இருக்கிறவர்கள், அங்கவீனமாய் இருக்கிறவர்கள், எத்தனையோ விதவிதமான வாலிபர்கள் இந்நாட்களில் ஆறுதலின்றி தேறுதலின்றி தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். வசனம் சொல்கிறது, என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்து நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். இந்த வாலிபர்களை தேவன் கரத்தில் பிடிக்க வேண்டும். இந்த வாலிபர்களை ஆண்டவர் ஆற்றி தேற்ற வேண்டும். கர்த்தருக்காய் நான் வைராக்கியமாக இருக்கிறேன், ஆனால் என் குடும்பம் என்னை வெளியே துரத்தி விட்டார்கள் என்று சொல்லுகிறவர்கள் ஏராளம். ஆண்டவரை நேசிக்கிறேன், ஆனால் என் குடும்பத்தில் எனக்கு அங்கீகாரம் இல்லை என்று சொல்லுகிறவர்கள் ஏராளம். வசனம் சொல்லுகிறது, நான் பயப்படேன், தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். அடுத்த தலைமுறைக்கு ஒரு ஆறுதல், ஒரு தேறுதல், ஒரு கம்ஃபர்ட் அது பரிசுத்த ஆவியினாலே கொடுக்கப்பட வேண்டும். இதற்காய் ஜெபிக்கலாம். ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம் தகப்பனேமே. நாங்கள் ஸ்தோத்தரிக்கிற கர்த்தாவே ஆண்டவரே, இந்த மாலை வேளையிலும் ஆண்டவரே எங்கள் வாலிபர்கள் எல்லாரையும் ஆண்டவரே நாங்கள் நினைவு கூறுகிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்தரிக்கிற தகப்பனே, ஆத்துமாவில் ஆண்டவரே சோர்ந்து போயிருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே, ஆத்துமாக்கள் ஆண்டவரே இளைப்படைந்திருக்கிற எங்கள் வாலிபர்கள் ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிற தகப்பனே, தோல்வி நிமித்தம் சோர்ந்து போயிருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே, வாழ்க்கையில படுகிற இடர்கள் கஷ்டங்கள் நிமித்தம் சோர்ந்து போயிருக்கிற எங்கள் வாலிபர்கள் பிள்ளைகள் எல்லாரும் என் தேவன் ஒரு ஆண்டவரே பார்க்க வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்தரிக்கிறப்பா, வாழ்க்கையின் மீது என் தேவனுடைய கண்கள் பட வேண்டுமாய் கர்த்தாவே நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. என் தேவனுடைய பார்வை ஆண்டவரே எங்கள் பிள்ளைகள் மீது இந்த மாலை வேளையில பட வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. நான் மரண இருளுள்ள பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர் என்று அந்த வேத வசனத்தின்படி ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே எத்தனையோ விதமான இடறுதலின் பாதைகளில் போய் கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. அப்பா, தேற்றரவாளன் இன்றி ஆண்டவரே உடைய பிள்ளைகள் ஆண்டவரே வருத்தத்தினுடைய பாதையில போய் கொண்டிருக்கிறார்களே, அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் அப்பா இருளில் இருக்கிற அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் என் தேவன் ஒரு பெரிய வெளிச்சத்தை அந்த ஆத்மாவிலே கொடுக்க வேண்டுமாய் தகப்பனே நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. எங்க பிள்ளைகளுடைய ஆத்மாக்கள் எல்லாம் இருளில் இருக்கிறது ஆண்டவரே. இருளில் இருக்கிற ஜனங்கள் ஒரு பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்ற வேத வசனத்தின்படி ஆண்டவரே எங்களுடைய பிள்ளைகள் ஆத்மாக்கள் எல்லாம் இருளில் இருக்கிறது ஆண்டவரே. எங்க பிள்ளைகளுடைய ஆத்மாக்கள் எல்லாம் வெளிச்சத்துல வரட்டும் ஆண்டவரே. எழும்பு எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது என்ற வேத வசனத்தின்படி எங்க பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே எழும்ப வேண்டும் ஆண்டவரே. இருளில் இருந்து எழும்ப வேண்டும் ஆண்டவரே. அந்தகாரத்திலிருந்து எழும்ப வேண்டும் ஆண்டவரே. மரண இருளில் இருந்து எங்க பிள்ளைகள் எல்லாம் வெளியே வர வேண்டும் ஆண்டவரே. அப்பா, சோர்ந்து போயிருக்கு எங்க பிள்ளைகள் எல்லாம், ஆத்மாவில சோர்ந்து போயிருக்கிற பிள்ளைகள், பலனற்று இருக்கிற பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே எங்கள் ஆத்மாவில தேற்றுங்க ஆண்டவரே. நான் ஒரு தாயை போல உங்களை தேற்றுவேன் என்று சொன்ன தேவன் ஆண்டவரே. அப்பா, சோர்ந்து போயிருக்க எங்கள் பிள்ளைகளுக்கு, நான் சோர்ந்து போகிறவர்களுக்கு பலத்தையும் சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தையும் கொடுக்கிற தேவன் ஆண்டவரே. இந்த வேளையில அப்பா வாலிப பிள்ளைகள் வெளிநாடுகளில் இருந்தாலும் வீடுகளில் இருந்தாலும் வெளியே இருந்தால் என் தேவனுடைய ஆவி இறங்க வேண்டுமா நாங்கள் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவி உங்களிடத்துல வரும்போது நீங்கள் பலன் அடைந்து என்று போடப்பட்டிருக்கிறதே, இந்த வேளையில தேவனுடைய பரிசுத்த ஆவி எங்க பிள்ளைகள் மீது இறங்க வேண்டுமா இயேசுவின் நாமத்தில் கர்த்தாவே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இருள் எந்த இடத்துல சூழ்ந்து கொண்டு இருந்தாலும் எங்க பிள்ளைகள் மீது உடைய வெளிச்சம் உதிக்கட்டும் ஆண்டவரே. அவர் என் வெளிச்சமானார் என்ற வேத வசனத்தின்படி அவர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்பும் ஆனார் என்று நாங்கள் வாசிக்கிறோமே ஆண்டவரே. எங்க பிள்ளைகளுக்கெல்லாம் ஆண்டவரே நீர் வெளிச்சமாய் வருவீராகப்பா. எங்க பிள்ளைகளுக்கெல்லாம் நீங்கள் ரட்சிப்பாய் வருவீராக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, ரட்சிப்பினுடைய பாதையில் இல்லாதபடி அப்பா கொடலான பாதைகளில் போய்
என் தேவன் ஒரு ரட்சிப்பினுடைய பாதையை காட்டுங்க ஆண்டவரே. ரட்சிப்பினுடைய பாதையில வரும்போது என் பிள்ளைகளுக்கு வெளிச்சம் வருமே ஆண்டவரே. அப்பா ஒரு ஒளி வருமே ஆண்டவரே. எங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில வெளிச்சம் வரட்டும் ஆண்டவரே. ஒரு ஒளி வர வேண்டுமா நாங்கள் இயேசுவின் நாமத்தில் கர்த்தாவே நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா இருளுடைய அந்தகாரம் எல்லாம் மறையட்டும் என்று இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறப்பா. என் தேவனுடைய கரம் எங்க பிள்ளைகள் மீது நீட்டப்படுவதற்காக ஆண்டவரே நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அன்று எஸ்தரி ராஜாத்துக்கு முன்பு ஆண்டவரே ஒரு செங்கோல் நீட்டப்பட்ட போது ஆண்டவரே யூதருக்கு எப்படி வெளிச்சம் வந்ததோ, மகிழ்ச்சி வந்ததோ, கலிகூறுதல் வந்ததோ ஆண்டவரே, எங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இந்த வேளையில ஒரு செங்கோல் நீட்டப்படுவதற்காக, எங்க பிள்ளைகளுடைய ஆண்டவரே ஆத்துமாக்கள் எல்லாம் ஒரு வெளிச்சம் வருவதற்காக, ஒரு கலிகூறுதல் வருவதற்காக, ஒரு சந்தோஷம் வருவதற்காக ஆண்டவரே நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். எங்களுடைய கண்ணீரெல்லாம் ஆண்டவரே அப்பா மாற்றப்படுவதற்காக, ஒரு கலிகூறுதல் ஆண்டவரே அனுபவத்துக்குள்ள எங்க பிள்ளைகள் கடந்து வருவதற்காக ஆண்டவரே நாங்கள் நன்றி செலுத்துகிற கர்த்தாவே. எங்க பிள்ளைகளை கொண்டு தேவன் பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா, அற்புதங்களை செய்யுங்க ஆண்டவரே, அதிசயங்களை செய்யுங்கப்பா. எல்லாத்தையும் வல்லமுள்ள கர்த்தரை நாங்கள் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. துதிகான மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இப்ப இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்க நல்ல ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை எல்லாம் கேட்டிருக்கிறார். மரண இருள் இதோ இருள் பூமியையும் கார் இருள் ஜனங்களையும் மூடும் என்று வேதம் சொல்கிறது. ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார். உலகமெல்லாம் ஒரு காரிருள், உலகமெல்லாம் ஒரு மரண இருள். எவ்வளவோ வாலிபர்கள் வியாதியிலும் விபத்துகளிலும் இன்னும் பலவிதமான போதைக்கு அடிமை ஆகிறதுனாலே, அந்த போதை மருந்துகளாலும் பாவத்து நிமித்தம் அந்த வியாதியினாலும் மரித்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் we are going to pray for God's protection. அப்படி இருக்கிற இடங்களில் கைகளை உயர்த்தி கொள்ளுங்கள். ஆண்டவரே, எங்கள் குடும்பத்தில் உள்ள எல்லா பிள்ளைகளுக்கு நல்ல சத்தத்தை உயர்த்தி ஜெபம்ங்க. கருவில் இருக்கிற குழந்தை முதற்கொண்டு புதிதாய் பிறந்த குழந்தையை கூட நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். இயேசு ராஜாவின் நாமத்தினாலே ஆண்டவரே, மரண இருள் எங்கள் வீட்டிற்குள் வரக்கூடாது. ஆண்டவரே, சத்தங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. மரண இருள் எங்கள் வீட்டுக்குள்ள வரக்கூடாது. விபத்தின் ஆவிகள் எங்கள் குடும்பத்துக்குள் கிரியை செய்யக்கூடாது. எங்கள் பிள்ளைகள் வாகனங்களில் செல்லும் பொழுதும் ஆண்டவரே, பயணிக்கும் பொழுதும், விமானத்திலோ ஆண்டவரே பஸ்ஸிலோ ட்ரெயினிலோ எந்த வாகனத்திலே பயணித்தாலும், வீதியிலே நடந்து சென்றாலும் ஆண்டவரே எங்கள் பிள்ளைகளை நீர் மூடிக்கொள்ளும்படியா ஜெபிக்கிறையா. இள வயதிலே வாலிபர்கள் மரித்து போகிற அந்த மரண நிகழ்வுகள் எல்லாம் நிறுத்தப்பட வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய உயிர்த்தெழுந்த வல்லமை, உம்முடைய கிருபையின் கரம் எங்கள் பிள்ளைகளை காத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரே, ஹல்லேலூயா. மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன் என்ற வார்த்தையின்படி எத்தனையோ குடும்பங்களில் அப்பா வாலிபர்கள் ஆண்டவரே இளவயதிலே தகப்பன் தாயை இழந்து மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்து செல்வார்கள் என்றால் கர்த்தருடைய கரம் அந்த பிள்ளைகளை ஆற்றி தேற்ற வேண்டும் என்று சொல்லி ஜெபம் பண்ணுகிறோம்ப்பா. இயேசு ராஜாவின் நாமத்திலே நீரே தாயாய், நீரே தகப்பனாய், நீரே எல்லாவற்றுக்கும் எல்லாமுமாய் இருந்து நடத்த போறதற்காய் கோடான கோடி ஸ்தோத்திரம் ஐயா. இரட்சகரும் மீட்பருமாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். காக்கும் கரங்கள் உண்டெனக்கு காத்திடுவா கிருபையாரே. காக்கும் கரங்கள் உண்டெனக்கு காத்திடுவா கிருபையாரே. அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை. நிந்தனைகள் புரட்டும் வந்தும் நீதியின் தேவன் தாங்கினாரே. நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நீதியின் தேவன் தாங்கினாரே. நேசக்கோடி என்னில் பறக்க நேசருமக்காய் ஜீவித்திடுவே. நேசக்கோடி என்னில் பறக்க நேசருமக்காய் ஜீவித்திடுவே. நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை. காக்கும் கரங்கள் உண்டெனக்கு
யெகோவா கிருபையாலே. எஸ் ஃபாதர், நீர் எங்கள் பிள்ளைகளை காத்து நடத்த போகிற உம்முடைய தயவுக்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இன் ஜீசஸ் நேம் ஆமென். ஹல்லேலூயா. இப்பொழுது நேரலையில் கலந்திருக்கிற உங்களை பார்த்து நான் ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். ஏற்கனவே 11 நாடுகளிலே இந்த அடுத்த தலைமுறைக்கான ஜெபத்தை நாம் துவங்கி இருக்கிறோம். நீங்கள் ஒருவேளை உங்கள் தேசத்திலே, நீங்கள் யூரோப்பில் ஏதாவது ஒரு கண்ட்ரியில் இருக்கலாம், அல்லது ஆப்பிரிக்காவில் ஏதாவது ஒரு கண்ட்ரியில் இருக்கலாம், நார்த் அமெரிக்கா, சவுத் அமெரிக்காவில் இருக்கலாம். நார்த் அமெரிக்காவில் நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்டேட்டில் இருந்தாலும் உங்கள் ஸ்டேட்டுக்கு நீங்கள் ரெப்ரசன்டேட்டிவாக இந்த நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ப்ரேயரை உங்கள் ஸ்டேட்டிலே நீங்கள் செய்ய விரும்புவீர்கள் என்றால் திரையில் காண்கிற எண்ணுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டும் என்று அன்பாய் கேட்கிறேன். நீங்கள் எங்களோடு கூட தொடர்பு கொள்ளும் பொழுது உங்களுக்கு வேண்டிய எல்லா ஜெபக்குறிப்புகள், எப்படி நடத்த வேண்டும் என்ற ஒரு கைடன்ஸை நாங்கள் உங்களுக்கு தர விரும்புகிறோம். ஒருவேளை நீங்கள் உங்கள் நாட்டிலே, உங்கள் கண்ட்ரியிலே நீங்கள் ஒரு இந்த என்ஜிபி ரெப்ரசன்டேட்டிவாக இருந்து ஒரு 5 பேரோடு முதலாவது துவங்குங்கள். கர்த்தர் அதை பெருகச் செய்வார், பலுகச் செய்வார். நாங்கள் இதை நம்புகிறோம். அதே போல் தமிழ்நாட்டின் எந்த டிஸ்ட்ரிக்டிலே நீங்கள் இந்த ஜெபத்தை துவங்க விரும்பினாலும் எங்களோடு கூட தொடர்பு கொள்ளலாம். தொலைக்காட்சியில் பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் இதை எப்படி நடத்த வேண்டும் என்று கேட்டால் உங்களுக்கு நாங்கள் கைட் பண்ண ஆசையோடு கூட இருக்கிறோம். இந்த என்ஜிபியுடைய தரிசனமே அடுத்த தலைமுறையினரை ஆண்டவருக்காக ஆதாயப்படுத்துவது தான். உங்கள் பிள்ளைகளுக்காகவும் நாங்கள் ஒவ்வொரு நாள் ஜெபிக்கிறோம், தேசத்தில் உள்ள பிள்ளைகளுக்காகவும் ஜெபிக்கிறோம். சரி, கடைசியாக வசனம் 5 படிக்கலாம். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி. என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் ஒரு அபிஷேகத்தை கொடுக்க வேண்டும். இந்த வசனம் 2 விதத்தில் நாம் தியானிக்கலாம். ஒன்று, உங்கள் பிள்ளைகளை ஆண்டவர் அபிஷேகம் பண்ணி நடத்த வேண்டும். 2வது, பிள்ளைகளால் வெட்கமும் அவமானமும் நீங்கள் அடைந்திருப்பீர்கள் என்றால் உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக கர்த்தர் உங்களுக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி உங்கள் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ண வேண்டும். ஜெபிக்கிற பெற்றோரே, உங்கள் நம்பிக்கை ஒரு நாளும் இழந்து போகாதிருங்கள். உங்கள் பிள்ளைகள் தான் டெவில்ஸ் டார்கெட்டாக இருப்பார்கள். ஆனால் சத்துருவுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி தலையை தேவன் எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவார். உங்கள் பிள்ளைகள் மேலே கர்த்தருடைய வல்லமையும் அபிஷேகம் வரும் பொழுது எல்லா கட்டுகளையும் ஆண்டவர் உடைப்பார். நிச்சயமாக பாத்திரம் நிரம்பி வழிபடி செய்வார். அதற்காக நாம் ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரிக்கிற ராஜா, ஸ்தோத்திரிக்கிற ராஜா, கிருபை நிறைந்த பரிசுத்த பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த ஆண்டவரே அடுத்த தலைமுறைக்கா சந்ததிக்காக ஆண்டவரே ஜெபிக்கிற இந்த ஜெப வேளையில ராஜா, என் சத்துருகளுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையணை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன் தேவாதி தேவன் இன்றைக்கு தகப்பனே ஆண்டவரே, இன்றைக்கு அப்பா இந்த ஆண்டவர் ஜெபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகள் எல்லாம் சத்துருக்கு முன்பாக உயர்த்தப்படும்படியாக அன்று யோசேப்பை உயர்த்தின தேவன் இன்றைக்கு தகப்பனே, யாரெல்லாம் வெட்கப்பட்டு ஆண்டவரே சத்துருக்கால் தலை குனிந்து இருக்கிறார்களப்பா, இன்றைக்கு இந்த ஜெப வேளையிலப்பா எங்கள் வாலிப பிள்ளைகளை கர்த்தர் உயர்த்துவீராக ராஜா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால யோசேப்பின் தலையை உயர்த்தின தேவன் ஆண்டவரே, இன்றைக்கு பிள்ளைகளை உயர்த்துவீராக ராஜா. சங்கீதம் 92:10 படி தகப்பனே, காண்டா மிருகத்து கொம்பை உயர்த்தினது போல ஒரு புதிய ஞால் அபிஷேகம் பண்ணுகிறேன் வசனத்தின்படி ராஜா, ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே இந்த ஜெபத்தில் கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் ஆண்டவரே ஒரு புதிய எண்ணெய் அபிஷேகம் ஆண்டவரே அபிஷேகத்தால் நிரப்புவீராக ராஜா. இந்த வேளையில எந்தெந்த பிள்ளைகள் தாகத்தோடு இருக்கிறப்பா தகப்பனே, ஒரு விஷயப்பா ராஜாக்களுக்குரிய அபிஷேகத்தை, ஆசாலுக்குரிய அபிஷேகத்தை ராஜா இந்த வேளையில நிரப்பபடி ஆட்சேபிக்கிறோம். ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளை வருங்காலத்தில் தகப்பனே உயர்த்துவீராக ராஜா. ஆசாரியர்களை உயர்த்துவீராக
ராஜாக்களை உயர்த்துங்கப்பா. சமுதாயத்தில் எங்கள் பிள்ளைகள் உயர்ந்த நிலையில் இருக்கத்தக்கதாக இன்றைக்கு ஒரு அபிஷேகத்தை தாங்கப்பா. சத்துருக்கள் வெட்கப்பட்டு போகும்படியாக ஆண்டவரே ஒரு தலையை உயர்த்துவீர் ராஜராஜா. அவர்களை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவள் முகங்கள் வெட்கப்படவில்லை எழுதியிருக்கிற வார்த்தையின்படி ராஜா, இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கிற ஒரு வாலிப பிள்ளை கூட வெட்கப்பட்டு போக கூடாதப்பா. பரலோகத்தின் தேவன் எந்த மனுஷனை பிரகாசிக்க செய்கிற மெய்யான ஒளியானவர் ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளையும் பிரகாசிக்க பண்ணுங்கப்பா. வெட்கப்பட்டு போகாதபடி ஒரு முகங்களை பிரகாசிக்கத்தக்கதாக தகப்பனே வாலிப பிள்ளைகளை உயர்த்துங்கப்பா. அடுத்த தலைமுறை இயேசுவை தேடுகிற தலைமுறையாக ஆண்டவரே உமக்கண்டு எழும்பி பிரகாசிக்கிற தலைமுறையாக ராஜா நீர் உயர்த்த போவதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எல்லா சத்துருவின் கிரிகள் மேலே எங்கள் பிள்ளைகள் ஜெயம் எடுக்கட்டுங்கப்பா, ஜெயம் எடுக்கட்டுங்கப்பா. சத்துருவின் தலை நசுக்கப்படட்டுங்கப்பா. இவர்கள் தலையை கர்த்தர் உயர்த்துவீராக ராஜா. எந்த நிலைமையில இவர்கள் தலை கவிழ்ந்து நின்றார்களப்பா, அதே இடத்துல கர்த்தர் தலை நிமிர செய்யும்படியாக, சத்துருக்கள் வெட்கப்பட்டு போகும்படியாக என் தேவாதி தேவன் ஒரு புதிய அபிஷேகத்தால கர்த்தர் நிரப்ப முடியாது செபிக்கிறோம் அப்பா. கர்த்தர் அப்படி செய்ய போவதற்காக உங்களுக்கு கோடா கோடி நன்றி அப்பா. நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். சகல துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் இனியற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய பிள்ளைகளை தேவன் அபிஷேகம் பண்ணி பாத்திரம் நிரம்பி வழியும்படி செய்ய போகிற நாட்கள் வரப்போகிறது. கர்த்தர் நிச்சயமாய் அதை செய்வார். கடைசி வசனம் சொல்கிறது, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாளாய் நிலைத்திருப்பேன். ஒரு நாள் ஒரு தாய் ஒரு மன வளர்ச்சி குறைந்த ஒரு குழந்தையை அழைத்து கொண்டு வந்தார்கள். அந்த பிள்ளைக்கு சரீரத்திலும் சுகம் இல்லை, மன வளர்ச்சியும் இல்லை. தாய் சொன்னார்கள், இந்த குழந்தை பிறந்த நாளிலிருந்தே இன்றைக்கு வரைக்கும் நான் கண்ணீர் வடிக்கிறேன். உறவினர்களுக்கு மத்தியிலே அவமானம், நிந்தை. நீ ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாயே, இதுதான் உன் கடவுள் உனக்கு கொடுத்த பரிசா என்றெல்லாம் என்னை அவமதிக்கிறார்கள் என்று சொல்லி கண்ணீரோடு சொன்னார்கள். ஒருவேளை பெற்றோரே நீங்கள் உங்கள் பிள்ளை இதை போன்ற வியாதியிலோ மன வளர்ச்சி குறைவிலோ இருந்து ஒரு ஆட்டிசம் சைல்டாக இருந்து அது நிமித்தம் நீங்கள் மனவேதனையோடு கூட இருப்பீர்கள் என்றால் உங்களுக்கு தான் இந்த கடைசி வார்த்தை, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். இந்த பூமிக்குரிய வாழ்க்கையிலே நன்மை கிருபை தொடரும். நித்திய வாழ்விலே நீங்கள் கர்த்தருடைய வீட்டில் நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பீர்கள். ஆட்டிசம் சில்ட்ரனை என்ன பண்ணுவது? மன வளர்ச்சி குறைந்த பிள்ளையை என்ன செய்வது? வியாதியிலே போராடி கொண்டிருக்கிற பிள்ளையை என்ன செய்வது? கர்த்தருடைய நன்மையும் கிருபையும் உங்களை தொடரும். இப்பொழுது உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். இருக்கிற இடங்களில் எல்லாரும் கரங்களை வைத்துக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. இணைப்பில் இணைந்திருக்கிற எல்லா பெற்றோருக்காக ஆண்டவரே, பாரத்தோடு கண்ணீரோடு தங்கள் பிள்ளைகளை குறித்து மனவேதனையோடு கிலேசத்தோடு இருக்கிற பெற்றோருக்காக ஜெபம் பண்ணுகிறப்பா. திருமணம் செய்து கொடுத்தும் அந்த பிள்ளை நிமித்தம் சுகம் இல்லை என்று சொல்லுகிற எவ்வளோ பெற்றோர்கள் அழுகிறார்கள், புலம்புகிறார்கள். ஆண்டவரே, உம்முடைய கரம் இவர்கள் மேல் இறங்கட்டும் என்று சொல்லி ஜெபம் பண்ணுகிறேன். ஹல்லேலூயா. ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே, யாரெல்லாம் தீமையை கண்டார்களோ, துன்பத்தை கண்டார்களோ, அந்த துன்பத்தை கண்ட நாட்களுக்கு ஈடாக இவருடைய வாழ்க்கையில ஆண்டவரே நன்மையை காண கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். கண்ணீரை கண்ட நாட்களுக்கு ஈடாக கிருபை தொடரட்டும் ஆண்டவரே. மன கிலேசங்கள், விசனங்கள், துன்பங்கள், பாரங்கள், இது நிமித்த மன உடைவுகள், இதெல்லாம் எந்த பெற்றோர் சந்தித்துக் கொண்டு இருக்கிறார்களோ ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே அடியாளுடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, எல்லா முழங்கால்களையும் பலப்படுத்துவீராக, இருதயத்தை ஸ்திரப்படுத்துவீராக, சிந்தையை பலப்படுத்துவீராக. ஒரு தகப்பனும் ஒரு தாயும் சோர்ந்து போக கூடாதப்பா. மன உளைச்சலோடு இருக்கிறேன் என்று எவ்வளவு பேர் சொல்கிறார்கள். கண்ணீரோடு இருக்கிறோம் என்று எவ்வளவு பேர் சொல்கிறார்கள். இந்த பிள்ளை ஏன் பிறந்தது என்று எவ்வளவு பேர் சொல்கிறார்களே, அவர்கள் கண்ணீரை எல்லாம் பாரும். துன்பத்தை கண்ட நாட்களுக்கு ஈடாக ஆண்டவரே சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடையும்படி செய்வீராக. அந்த வீட்டின் நிலைமைகள் மாற்றப்படுவதாக, புரட்டி போடுவீராக. நிந்தை அவமானங்கள் மாறுவதாக. எல்லா பிரிவுகள், பிரிவினைகள், மனக்கிளை
உத்தேசங்கள் மாறட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறையா. ஆண்டவரே, இந்த பூமியில ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மை கிருபை இவர்களை தொடருவதாக. அதே போல கர்த்தருடைய வீட்டில் நீடித்த நாட்களாய் நிலைத்திருக்கும் அனுபவத்தையும் இந்த பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் தாங்க. இந்த குடும்பத்தில் ஒருவர் கூட நித்திய ஜீவனை இழந்து விடக்கூடாது. இந்த வீட்டில் ஒரு பிள்ளை கூட, எல்லாரும் கைகளை உயர்த்தி கொள்ளுங்க, ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, என் தலைமுறையில ஒரு பிள்ளை கூட ஆண்டவரே நித்திய ஜீவனுக்கு அபாத்திரமா போயிடக்கூடாது. ஆண்டவரே, என் சந்ததியில பிறக்கிற ஒவ்வொரு பிள்ளையும் ஆண்டவரே நித்திய ஜீவனுக்கு பாத்திரமுள்ள பிள்ளையாய் மாறட்டும். கர்த்தருடைய வருகை தாமதிக்கும் என்றால் 3ஆம் தலைமுறை, 4ஆம் தலைமுறை, 5ஆம் தலைமுறை, எத்தனை தலைமுறை பிள்ளைகள் பிறந்தாலும் அத்தனை பேரும் நீதிமான்களாய் வாழ்வார்களாக. இப்பொழுதே ஜெபம் பண்ணி வைக்கிறோம்ப்பா. இப்பொழுதே ஜெபத்தை சொத்தாய் சேர்த்து வைக்கிறோம். ஒரு பிள்ளை கூட துன்மார்க்க பிள்ளையா இருக்கக்கூடாது. ஆண்டவர் இயேசுடைய வருகை மட்டும் இருக்கிற எங்கள் தலைமுறையில் ஒரு பிள்ளை கூட துன்மார்க்கனாய் துன்மார்க்க ஸ்திரியாய் வாழக்கூடாது. எல்லாரும் கர்த்தரை சேவிக்கட்டும். ரேகாபியரின் குடும்பத்தை போல ஆண்டவரே, ஆண்டவருக்காய் வைராக்கியம் உள்ள தலைமுறையாய் எங்கள் தலைமுறையை நீர் மாற்ற போறதற்காய் உங்களுக்கு நன்றி. இணைப்பில் இணைந்திருக்கிற அத்தனை பெற்றோரையும் ஆசீர்வதிங்க. அவ்வளவு குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க. சரீர பலவீனத்தோடு சுகவீனத்தோடு இருக்கிற பெற்றோரை கர்த்தர் பலப்படுத்தும்படியா ஜெபிக்கிறேன். பொருளாதார தேவைகளை சந்திங்க ஆண்டவரே. குடும்பத்தில் இருக்கிற எல்லா பிரிவுகள் பிளவுகளை மாற்றி போடுங்க ஆண்டவரே. வியாதிகள் மாறுவதாக ஆண்டவரே. வீட்டை சுற்றிலும் உடைய அக்கினி கோட்டையினால் சூழ்ந்து கொள்வீராக ஆண்டவர். இயேசுவின் ரத்தத்தினால் உண்டாகிற பாதுகாப்பு இவருடைய குடும்பத்தின் மேல் வரட்டும் என்று அடியால் ஜெபம் பண்ணுகிறேன் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு தேசத்திலும் நடக்கிற 11 நாடுகளில் நடக்கிற இந்த NGP-யை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபம் பண்ணுகிறோம். இந்தியாவின் எத்தனையோ மாநிலங்களில் டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல நடக்கிற இந்த ஜெபங்களை, ஜெபக்குழுவை நடத்துகிறவர்களை கர்த்தர் பலப்படுத்துங்க. அவர்கள் வீடுகள் எல்லாம் இரத்த கோட்டைக்குள் மூடப்படட்டும். அவர்கள் சந்ததி எல்லாம் இரத்த கோட்டைக்குள் மூடப்படட்டும் என்று சொல்லி ஜெபம் பண்ணுகிறோம்ப்பா. ஆண்டவரே, உங்களுக்கு நன்றி. உங்களுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். இந்த நாள் ஜெபத்தை தேவன் ஆசீர்வதித்ததுக்காய் நன்றி. விசேஷமாய் லைவ் சாட்ல யாரெல்லாம் இன்னைக்கு ஜெப குறிப்புகளை அனுப்பி கொடுத்திருக்கிறார்களோ, கண்ணீரோடு தங்கள் ஜெப குறிப்புகளை தங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கும்படி எழுதி கொடுத்த எல்லாரையும் ஆண்டவரே கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபம் பண்ணுகிறோம். திருக்கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. ஆசீர்வதித்து வழி நடத்துங்க. ஆண்டவரும் இரட்சகருமா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் ஜெபங்களில் சோர்ந்து போகாதிருங்கள். ஏற்கனவே சொன்னது போல புதிய ஜெபக்குழுக்களை துவங்குங்கள். உங்கள் ஜெபத்திற்கு உதவியா இருக்கும்படி சில ஜெப புத்தகங்களை பைபிள் கால்ஸ்லே நாங்கள் வெளியிட்டிருக்கிறோம். அநேக ஆயிரங்கள் அந்த புத்தகங்களை வாங்கி ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். அவைகளில் சிலவற்றை சொல்ல விரும்புகிறேன். உங்கள் பிள்ளைகளின் ஆசீர்வாதத்துக்கான ஜெபங்கள், உங்கள் பிள்ளைகளின் பாதுகாப்பிற்கான ஜெபங்கள், சிறு பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய ஜெபங்கள், சிறு பிள்ளைகளுக்கான மனன வசனங்கள். இந்த புஸ்தகங்களை எல்லாம் வாங்கி இந்த விடுமுறை நாட்களில் உங்கள் பிள்ளைகள் படிக்கும்படி செய்யுங்கள். மனன வசனங்களை 200 மனன வசனங்கள் அழகாய் சிறிய சிறிய வசனங்களாய் பதிவிட்டிருக்கிறோம். அலுவலகத்தோடு தொடர்பு கொண்டால் அந்த புத்தகங்களை உங்களுக்கு அனுப்பி வைப்பார்கள். ஆகவே சிறு பிள்ளைகளுக்கான அந்த ஜெபம், ஸ்டூடெண்ட்ஸ் பிரேயர், டீன்ஸ் பிரேயர், டீன்ஸ் டெசிஷன், இவைகள் எல்லாம் உங்கள் பிள்ளைகளுக்காக எழுதப்பட்ட புத்தகங்கள். நீங்களும் ஜெபிப்பதற்கு, உங்கள் பிள்ளைகளையும் ஜெபிக்க வைப்பதற்கு இந்த புத்தகங்கள் உதவியாக இருக்கும். இதை தவிர கணவருக்கான ஜெபங்கள், மனைவிக்கான ஜெபங்கள், சுகத்திற்கான ஜெபங்கள், சிந்தையில் விடுதலைக்கான ஜெபங்கள், ஸ்தோத்திர பலிகள், இதை போன்ற தொழில் ஆசீர்வாதத்திற்கான ஜெபங்கள், கர்ப்பிணி பெண்கள் ஜெபிக்க வேண்டிய ஜெபங்கள், திருமணத்திற்காக ஜெபிக்க வேண்டிய ஜெபங்கள், சிந்தையில் விடுதலைக்கான ஜெபங்கள், இவைகள் எல்லாம் ஆயத்தமாயிருக்கிறது. திரையில் காணும் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்காகவும் வாங்குங்கள், உங்கள் உறவினர்களுக்கும் வாங்கி பரிசாய் கொடுங்கள். ஆண்டவரை அறியாதவர்களுக்கு பரிசாய் கொடுக்கும் பொழுது அவர்களும் ஜெபத்திலே பழகுவதற்கு ஏதுவாயிருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சேர்ந்து சொல்லலாமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. இந்த நிகழ்ச்சியில் வந்து பங்கு பெற்றவங்கள் எல்லாரையும் பைபிள் கால் சார்பிலே அன்போடு கூட வாழ்த்துகிறேன். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரைக்கும் உங்களிடத்திலிருந்து விடைபெறுகிறது உங்கள் அன்பு சகோதரி ஜெயராணி. அன்று God bless you.